நம்பிக்கை இல்லாமல் அலைகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. இன்னைக்கு போர் சூழ்நிலையினால அநேக கல்ஃப் கண்ட்ரிலையும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களும் இஸ்லாம் நாடுகளில் உள்ளவர்களும் போர்னாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ. அதே போல் அவர்கள் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளால் நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, இவர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்படி, பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கும்படி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். அந்த கட்டளை நிமித்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் அடுத்த வேலையை குறித்து, நாளையை குறித்து பயம், இதயத்தில் பயம், சோர்வு, வேதனையோடு தவித்து கொண்டிருக்க ஜனங்களுக்காக போராடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்பீராக. நீ கேட்க வல்லவராக இருக்கிறீர். நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேளும். நம்பிக்கை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய விடுதலை, மகா பெரிய விடுதலை கொடுக்கும்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. Have a wonderful day.